அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்திருக்குது. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆண் பெண் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி உங்களுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் இல்லாத உங்களுக்கு நேர்முக தேர்வு மூலிமா உங்களை செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் வேலை செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. நீங்கள் கொரோனா டைமில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படை சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கிறாங்க. அதேமாரி இந்த ஜாப்க்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஆண் பெண் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் எப்படி விண்ணப்பிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்தீங்களாவே போதும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, மாவட்ட சுகாதார அலுவலர், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட கீழ்கண்ட பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் இந்த ஜாப்பு தற்காலிகமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 30/6/2025 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிக டெம்பரவரி ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விண்ணப்பிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்மனெண்ட் ஜாப் வேறு ஏதாவது கிடச்சின்னா நான் விண்ணப்பிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஜாப் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் மட்டும் கிடையாது. 1 இயருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் பர்மனெண்ட் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் செய்யலையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்ந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படை சர்டிஃபிகேட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு மற்றவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா BA SLP கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் 23,000. ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தா உங்களுக்கு 23,000 சம்பளம் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியர் தெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி, அதேமாதிரி பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு 14,000 சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி RCA கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருந்தா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8,500 சம்பளம் வந்து உங்களுக்கு 3 வேகன்சி இருக்குது. இது வந்து 45 இயர்ஸுக்கு உள்ள இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா BSc நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா PCA வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி UHN ANMல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ANM வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிப்ளமாவில் 14,000 சம்பளம் உங்களுக்கு 8 வேகன்சி இருக்குது. 35 இயர்ஸுக்கு உள்ளக்குன்னு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சி இருக்குது. இந்த திண்டுக்கல் மாவட்ட மருத்துவமனையில் உங்களுக்கு 15 வேகன்சி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கலாம்.
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கீழ்கண்ட ஆவண நகலோட வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்திற்கு நீங்கள் 30/6/2025 விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. கல்வி தகுதி சான்றிதழ் நீங்கள் படித்ததுக்கான டிகிரியாக இருக்கட்டும், என்ன படிச்சுக்கிறீங்களோ அதுக்கான கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க. கொரோனா காலத்தில் நீங்கள் பணி செஞ்சுருப்பீங்க, அதோட அனுபவ சான்றிதழ் கேட்குறாங்க. வேறு ஏதாவது நீங்கள் சிறப்பு தகுதி சான்றிதழ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வைக்கலாம். இதர சான்றிதழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஜாப் கிடைக்கும். திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கம்பட்டி, திண்டுக்கல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன். டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. அலுவலக வேலை நாட்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியோ நேரில் தெரிஞ்சால் போய் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவோம். இந்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்ய சொல்கிறாங்க. வேலை தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். நேஷனல் ஹெல்த் மிஷன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தமிழில் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத. விண்ணப்பிக்க எந்த போஸ்ட் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதிங்க. விண்ணப்பத்தார் பெயர், உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா புரியுற மாதிரி எழுதிங்க. உங்களுடைய அப்பாவோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, நீங்கள் எழுதிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனா பெண்ணா மாற்று பாலினத்தவரான்னு கேட்குறாங்க, நீங்கள் என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து பிறந்த தேதி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பிறந்தனா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் டிசியோ இல்லை மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. ஏஜ் அண்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, உங்களுடைய வயது போட்டு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதிங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கங்க. எஜுகேஷன் கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, 12 நம்பர் ஆதாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லை எக்ஸர்வீஸ்மேனா விதவியா இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கேன், ரீச் ஆகக்கூடியதாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. மெயில் ஐடி அதேமாதிரி கேட்டிருக்கேன், அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. பர்மனண்ட் அட்ரஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய டெம்பரரி முகவரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன தகவல் எல்லாமே உண்மை அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விண்ணப்பத்தாரின் கையெழுத்துன்னு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் போட்டுங்க. போட்டு லெஃப்ட் சைடில் எங்கே விண்ணப்பிக்கிறீங்க அந்த இடத்தோட பேரும் தேதி நீங்கள் போட்டு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும். அதேமாதிரி எல்லா ஜெராக்ஸ்லையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால் லெட்ரு இன்ட்ரிக்கு வரும்போது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும். மீதி பொறுத்த வரைக்கும் நகல் வச்சு அனுப்பினா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வச்சு அனுப்பணும்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டியிருக்கணும். அதேமாதிரி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது 10th 12th வந்து பார்த்திங்கன்னா டிசி வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்டு, அதேமாதிரி 10th 12th டிப்ளமோ டிகிரி மார்க் ஷீட்டு அண்டு கோர்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதேமாதிரி நீங்கள் எவிடன்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி 10th 12th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அதுக்கான கேட்குறாங்க. அதேமாதிரி ப்ரூஃபாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வசிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதேமாதிரி கார்பரேஷன் டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அது ரெவென்யூ, அதேமாதிரி இருப்பிட சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் நீங்கள் அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் இல்லை ஃபோன் பண்ணியோ மெயில் அனுப்பியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த ஜாப் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயனடைங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.